அண்ணனும் தம்பியும் ஒரே நோக்கத்தை கொண்டிருந்தோம். அது ஒடுக்கப்பட்ட தமிழ் சமூகத்தின் ஒற்றுமை, அந்த இனத்தினுடைய மேம்பாடு, உயர்வு என்கிற ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தி வீழ்த்தப்பட்ட தமிழ் சமூகத்தின் ஓர்மை, மேம்பாடு என்கிற உயர்ந்த கனவை கொண்டு ஒன்றாக நின்றவர்கள் நானும் என்னுடைய தம்பி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். அவர் பகுஜன் சமாஜ் கட்சியில் சேர்ந்த காலகட்டத்தில் நாங்கள் இருவரும் ஒரு விடுதியில் சந்தித்து நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தோம். அப்போது நிறைய அரசியல் கருத்துக்களை, எதிர்காலத்தில் முன்னெடுக்க வேண்டிய கோட்பாடுகளை எல்லாம் பேசிக் கொண்டிருந்தோம். அதே நோக்கத்தோடு வெவ்வேறு தளங்களில் தொடர்ச்சியாக நாங்கள் இயங்கிக் கொண்டிருந்தோம். ஆனால் இப்படி ஒரு சூழல் வரும் என்று கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. இப்படி ஒரு தலைவன் உருவாகி வருவது என்பது வரலாற்றில் அரிதிலும் அரிது. அதை எதிர்பார்ப்பையும் நம்பிக்கையும் கொடுத்த என் தம்பி திடீரென்று நம்ம எல்லாம் விட்டு பிரிந்து செல்கிற நிலைமை உருவாகும் என்று நான் ஒருபோதும் நினைக்கவில்லை. கடந்த 31 நாட்களில் 133 படுகொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது. தம்பி கொல்லப்பட்ட பிறகு அவன் ஒரு பெரிய தலைவராக இருந்ததால் பழிச்சென்று வெளியில் தெரிந்துவிட்டதை ஒழிய மீது 132 மரணங்கள் யாருக்கும் தெரியல. நான் சொல்றது கள்ளச்சாராய சாவை இல்லை, படுகொலைகளை மட்டும் சொல்றேன். இது எப்படிப்பட்ட சட்டம், ஒழுங்கு, பாதுகாப்பு? தமிழ் சமூகத்தில் எல்லோராலும் போற்றப்படுகிற ஒரு அகில இந்திய கட்சியினுடைய மாநில தலைவருக்கே பாதுகாப்பற்ற சூழல் என்றால், இங்கே கூடியிருக்கிற சாதாரண அடித்தட்டு மக்கள், உழைக்கும் மக்கள், பாமர மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும்? குறிப்பாக பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும் என்பதை அறிவார்ந்த இன சொந்தங்கள் சிந்தித்து பார்க்கிறோம். தம்பியை கொலை செய்தவர்கள் சரணடைந்து விட்டார்கள், கைது செய்யப்படவில்லை, சரணடைந்திருக்கிறார்கள். சரணடைந்தவர்கள் யார்? உண்மையிலேயே கொலையாளிகள் தானா? அவர்களிடத்தில் என்ன மாதிரி விசாரணை நடத்தப்பட்டது? உடனடியாக ரிமாண்ட் பண்ணி உள்ள வச்சுட்டீங்க, அவங்கள கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சீங்களா? எதுக்காக பண்ணீர்கள்? யார் சொல்லி பண்ணீர்கள்? கொள்ள வேண்டிய நோக்கம் என்ன? ஏதாவது இருக்குதா? இது அறிவாளர்கள்